அண்மைச் செய்தி. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜுக்கு வீத லீடர்ஸ் அமைப்பு நிறுவனர் அண்ணாமலை பாராட்டை தெரிவித்திருக்கிறார். 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கிய விவகாரத்தில் நான் கூறியதை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கிய விவகாரத்தில் அண்ணாமலை தற்போது பாராட்டு வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அமைச்சர் அருண்ராஜுக்கு அண்ணாமலை பாராட்டு தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த திமுக ஆட்சியில் திட்டமிட்டு தமிழகத்தினுடைய 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து அண்ணாமலை பதிவிட்டிருந்த நிலையில் இன்று மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேசும் பொழுது அந்த 3 பல்கலைக்கழகங்களாக தற்போது நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறக்கூடிய விதமாக 3 கல்லூரிகள் மாற்றப்பட்டதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில் எங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதற்கு மருத்துவத்துறை அமைச்சருக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, தமிழக அரசு இது குறித்து நீதிமன்றத்தை அணுக இருப்பதாக சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. என்றாலும் கூட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தடையில்லா சான்றிதழ் வழங்கவில்லை என்று கூறிய நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளின்படி 60 நாட்களுக்குள் தேவையான நடவடிக்கையை எடுக்காதது யார்? அந்த காலகட்டத்தில் அந்த நிர்வாகத்தவருக்கு யார் பொறுப்பு? எந்த அலுவலர்கள் அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய தவறி இன்றைக்கு அவையெல்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாகி தமிழக மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்கள் பறிபோக காரணமாகி இருக்கின்றார்கள். இது அலட்சியமா அல்லது வேண்டுமென்றே கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட நிர்வாக பிழையா? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த தவறு நடந்தது என்பது கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழக அரசு தெளிவான பதிலை வழங்க வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் மட்டும் போதாது. இந்த அலட்சியத்தால் மாநில ஒதுக்கீட்டிலே 650 மருத்துவ இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழே மருத்துவ கல்வி கனவுடன் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி தவறுக்கு காரணமானோர் வெளிப்படையாக கண்டறியப்பட்டு அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்த விவகாரத்தை நடவடிக்கை எடுக்காமல் கடந்து செல்லக்கூடாது என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.